நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த திருப்பலியானது இன்னுமாக ஜென்சி திருமணம் வர வேண்டியும் முகில்வதி 10வது நல்ல தேர்ச்சி பெற வேண்டும் எனவும், செந்தில்குமார் டயனா நன்றியாகவும், வின்சென்ட் மேரி நன்றியாகவும், ஆட்சன் நந்தினி குடும்பத்தார் நன்றியாகவும், ஜான்சன் நான்சி குடும்பத்தார் நன்றியாகவும், நிக்சன் ரமேஷ் கிறிஸ்டல் குடும்பத்தார், நெல்சன் ஜோஸ்பின் குடும்பத்தார், ஜாய்ஸ் புனிதா விக்டர் குடும்பத்தார், ரோஸ்லின் மல்லிகா ஜெபஸ்டின் குடும்பத்தார், ஈர்திராஜ் எமல்டா குடும்பத்தார், ஸ்டெல்லா ஞானசுந்தரம் குடும்பத்தார் நன்றியாகவும், உடல் சுகம் வேண்டியும் ஞானசுந்தரம் ஆண் மேலைப்பாடலுக்காகவும், ஜோனா பிளெஸி +2 நல்ல தேர்ச்சி பெற வேண்டும் எனவும், தனசேகர் பிரேமா தேவதாய்க்கு நன்றியாகவும், சாம்சன் ஜூலி நன்றியாகவும், அமுல்ராஜ் அமுதா உடல் சுகம் வேண்டியும், வினிதா எட்வர்டு அவருடைய கல்வி நிறுவனம் சிறந்த முறையிலே எழுச்சி பெற வேண்டும், வளர்ச்சி காண வேண்டும் எனவும், தீபக் சாந்தி குடும்பத்தார் நன்றியாகவும், உதய் பிரஷ்லா குழந்தை உடல் நலம் வேண்டியும், ஜெய்சிங் நிர்மலா பிள்ளைகள் படிப்புக்காகவும், ஜெயராஜ் அந்தோனி அம்மா உடல் நலம் வேண்டியும், டேவிட் பர்த்தலோமியும் நன்றியாகவும், ஜோசுவா 10வது தேர்வில் நல்ல தேர்ச்சி பெறும்படியாகவும் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார்கள். சிறப்பு திருப்பலியினுடைய முன்னுரையானது இப்பொழுது வாசிக்கப்படுகிறது. திருப்பலி முன்னுரை. அன்னை இருக்க ஏது தோல்வி, அன்னை இன்றி ஏது வெற்றி. இயேசுவின் பிரியமான பலவகை அன்னையினுடைய அன்பு இறை சமூகமே, நம்முடைய மகிமை தாயின் 547ஆம் ஆண்டு திருவிழாவின் இறுதி நாளாக இன்று அன்னைக்கு மணிமகுடம் சூட்டி மகிழும் இந்த திருவிழா திருப்பலிக்கு வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் பங்கு தந்தை சார்பாகவும் இத்திருப்பலியிலே சிறப்பித்து கொண்டிருக்கிற பலவை மகிமை மாதாவின் இளையோர் இயக்கங்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றோம். கிறிஸ்தவர்களின் எதிர்நோக்கு என்ற மைய கருத்து நம்மை சிந்திக்க இத்திருப்பலியிலே அழைக்கின்றது. ஆகட்டும் என்ற ஒரே வார்த்தையின் மூலம் இந்த வரலாற்றின் படைப்பின் மாற்றி அமைத்த ஒரே அன்னை நம் மகிமை தாய். தந்தையாம் கடவுளால் இவ்வுலகம் படைக்கப்படுவதற்கு முன்பு அவர்களால் புண்ணியவதியாய் பெயர் பெற்றவளாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே மாபெரும் அரசி நம் மகிமை தாய். இயேசுவினுடைய 33 வயது வரை உறுதுணையாக இருந்து அவர் சென்ற பிறகும் திருச்சபையை தூணாக சீடர்கள் மத்தியிலே வாசம் செய்து கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு சமூகம் உருவாவதற்கு முக்கிய பங்காளியாக இருந்தவர் நம் தாய். சிலுவை அடியில் இயேசு நம் தாயை தம் சீடருக்கு தாயாக கையளித்து இவ்வுலகத்திற்கு தாயாக கொடுத்த நாள் முதல் இந்நாள் வரை, இவ்வுலகம் முடியும் நாள் வரை கூட நமக்கு தாயாக இருக்க போகும் ஒரே அரசி நம் மகிமை தாய். அதனால்தான் அவளை கிறிஸ்தவர்களின் சகாயம், கிறிஸ்தவர்களின் எதிர்நோக்கு என்று நாம் அன்போடு அழைக்கின்றோம். நாம் அனைவரும் கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருக்க வேண்டும், கிறிஸ்துவை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும். ஏனென்றால் அவரே நமக்கு எல்லாமாய் இருக்கின்றார் என்பதை ஒவ்வொரு நாளும் எடுத்துக்காட்டி கொண்டிருந்து இந்த பலவை பூமியிலே வாசம் செய்து 547 வருடங்கள் நிறைவு செய்தவள் நம் மகிமை தாய். அவளுடைய படிப்பினைகள் என்ன, அவள் நம்மிடம் எதிர்பார்க்கும் எதிர்நோக்கு என்ன என்பதை நாம் முழுமையாக இத்திருப்பலில் இருந்து எதிர்நோக்கி ஒரு வாழ்வு, நம்பிக்கையான வாழ்வு, அன்பையை ஆணிவேராக கொண்ட வாழ்வு, சமாதான வாழ்வு, நம்பிக்கையான வாழ்வு என்பதை முழுமையாக கொண்ட மனிதர்களாய் இத்திருப்பலிலே முழுமையாக பங்கெடுப்போம். திருக்குளமே
இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலி இறைவன் மனிதனே வழி பொருளாய் தன்னை போ தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமான இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமான இறைவனின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பாசமிகு இறை சமூகமே, கிறிஸ்துவனை எதிர்நோக்கு அன்னை மரியாள் மகிமை தாய் நமக்கு செய்த எண்ணற்ற வரங்களுக்கு நன்றியாக ஒப்பு கொடுக்க நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். 547ஆம் ஆண்டு பெருவிழாவில் தேவத்தாய்க்கு மணிமுடி சூட்டி நமக்காக ஜெபங்களை ஜெபித்து இறைவனுடைய ஆசிரை நமக்காக பெற்றுத்தர வருகை தந்திருக்கூடிய உயர் திரு அருத்தந்தை ஜோ அருண் அடிகளார் அவர்களை நாம் அன்புடன் வருக வருகிற நாம் கரங்களை தட்டி நாம் அவரை வரவேற்கிறோம். நம்முடைய தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தினுடைய தலைவராகவும் லயோலா மேலாண்மை கல்வி நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குனராகவும் சிறப்புற பணியாற்றி கொண்டிருக்கிறார். நம்முடைய உயர் மறை மாவட்டத்திற்கு இவர் ஒரு சொத்து. ரொம்ப பேராய ரொம்ப அவர் தான் ரொம்ப அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பாசத்தோடு பழகக்கூடியவர். எங்கு சென்றாலும் அவருடைய பேச்சும் அவருடைய வார்த்தைகளும் நம்மை அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். மகிமை தாயினுடைய அன்பை சுவைக்க இன்று ஒன்று வந்திருக்கிறோம். இந்த திவ்ய பலியில் அவருக்காக, அவர் செய்யக்கூடிய பணிக்காக, அவரோடு இணைந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு அலுவலர்களுக்காகவும் நாம் சிறந்த முறையில் ஒப்புக் கொடுப்போம். தகுந்த முறையில் இந்த பலியை ஒப்புக் கொடுக்க தகுதி வரும்படியாக நம்முடைய குற்றங்கள் குறைகளுக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். பாவ மன்னிப்பு மன்றாட்டு. நீங்கள் பாட வேண்டிய பதில்: தந்தையுமான எம் இறைவா, நீர் தந்தையாம் சூசையின் வழியில் நடந்து எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தீர். ஆனால் நாங்களோ எங்களின் சுயநல போக்கால்
எங்களின் தந்தைகள் சொல் வழி நடவாமல் வழி தவறி செல்லும் நேரத்திற்காய் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். மன்னித்தருளும் இறைவா. இரக்கம் நிறைந்த எம் இறைவா, நீர் அனைத்து மாந்தர்களுக்கும் இறையாட்சியின் மதிப்பீடுகளை வழங்கினீர். ஆனால் நாங்களோ அந்த நன்மை பயக்கும் சமூக நலன்களை மறந்து தான் போன போக்கில் செல்லும் நேரத்திற்காய் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். மன்னித்தருளும் இறைவா. அழைத்தலின் மாபரணே எம் பரமதந்தாய், முதன்மை அழைப்பில் மீனவரின் பங்கு முதன்மை வகிக்கிறது. ஆனால் நாங்கள் எங்கள் சுயநல தேவைகளுக்காய் கடல் வாழ் உயிரினங்களுக்கு எதிராக வாழ்ந்த தருணங்களுக்காய் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். மன்னித்தருளும் இறைவா. புது வாழ்வின் விடிவெள்ளியாய் எம் தலைவா, அடுத்தவரை அன்பு செய் என்ற அன்பு கட்டளையை மறந்து அடுத்தவர்களின் வாழ்வுக்கு இருளாய் இருந்து அவர்களின் நன்மைக்கு தீங்கு விளைவித்த தருணங்களுக்காய் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். மன்னித்தருளும் இறைவா. நம்முடைய தேவ தாய்க்கு மணிமுடி சூட்டக்கூடிய ஒரு நேரம் ஏது. மணிமுடியை நம்முடைய இளைஞர்கள் இளம்பெண்கள் மட்டுமல்லாமல் குழந்தை வரம் வேண்டி காத்திருப்பவர்களும் தேவ அன்னைக்கு மணிமுடி சூட்ட இதோ பவனியாக வர இருக்கிறார்கள். பவனி முன்னுரை. அன்னைக்கு முடிசூட்டு பவனி மன்றாட்டு. நம் மகிமை தாய் 547 வருடங்களாய் நம்மை சீராட்டி பாராட்டி எல்லா தீமையின் கட்டுகளில் இருந்தும் தம்முடைய இறை இயேசு கிறிஸ்துவில் பரிந்து பேசி இந்நாள் வரை அவள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி பலனாக நாம் ஒன்றாக இணைந்து நம் தாய்க்கு மணிமகுடம் சூற்றி மகிழ்விக்கும் நேரம் இது. எனவே இந்த வருகை பவனியிலே அன்னையுடைய மணிமகுடமானது பவனியாக எடுத்து வரப்பட்டு வருகை பவனியின் இறுதியில் அருட்தந்தை திருக்கரங்களால் அன்னைக்கு முடிசூட்டப்பட்டு தூபம் காட்டப்பட்டு திருவிழாவிலே அவளுடைய ஆசிர்வாதத்தை பெற நாம் ஒன்றாய் கூடுவோம். இம்மன்றாட்டின் மூலம் தாய்மை வரம் வேண்டி நிற்கும் நம் மகள் மற்றும் சகோதரிகளுக்காக நாம் ஜெபங்களை எழுப்புவோம். அம்மா பலவையின் நாயகியே, உலகின் தாய் என்னும் பெயர் பெற்றவளே, மகளாகிய எம்மை கண்ணோக்கி பாரும். எம் குறை தீரும். நான் வேதனையில் கண்ட ஆறுதலின் முகம் நீயே. நான் உடைந்து போன வேளையில் என்னை தேற்றும் கரங்கள் உன்னதே. நான் அன்புடன் கோர்த்த பிரார்த்தனையின் மலர் மாலையும் நீயே. பெண்களின் அடையாளமான தாய்மை வரத்தை எமக்கு அருளும். அன்று வானதூதர் உமக்கு தோன்றி மங்கள வார்த்தை சொன்னது போல வானதூதர்களின் அன்னை என போற்றும் நீர் எமக்கு ஓர் மங்கள வார்த்தை கூறும். 6 மாதம் கருவுற்ற எலிசபெத்தாமாலை சந்திக்க சென்றது போல கருவுற வரம் வேண்டும் மகள் எம்மையும் சந்திக்க வாரும். எம் தலைமுறை தலைக்க எமக்கு ஆசீர் கூறும். மடியேந்தி நிற்கும் எம் மடியில் பிஞ்சு குழந்தை தவள எமக்கு வரம் தாரும். இப்பவனியின் மூலம் மலர்பாதம் பணிகின்றோம். எம் மன்றாட்டுகளை ஏற்று எமக்காக திருமகனிடம் மன்றாடும். ஆமேன். மாதாவே
தேவ தாயே, மகிமை தாயே, உம்மை வாழ்த்துன்னு சொல்லி நாம் மீண்டுமாக பாடிடுவோம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 நாம் மகிழ்ந்து விண்ணக தூதரோடு உன்னத கீதத்தை பாடிடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனதோடு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமா இருக்கின்ற எங்கள் இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன் உம்மக்கள் என்றும் அக்களித்து பாடுவார்காக. அதனாலும் சொந்த மக்கள் என்ற மாட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக எந்நாளும் பேரின்பத்துடனும் உறுதியான எதிர்நோக்குடனும்
காத்திருக்கச் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் இயேசுவை விசுவாசிப்பவர்களின் மீது கடவுள் வைத்திருக்கும் மிகுந்த கருணையை தெரிவிக்கின்றன. இயேசுவை போதிப்பதில் இருந்து விலகி மனிதர்களிடையே ஆலோசனைகளை தேடாமல் கடவுளின் நோக்கத்தையும் நிறைவேற்ற அப்போஸ்தலர்கள் கீழ்ப்படிந்தார்கள். இந்த இறை திட்டத்தை உணர்ந்து கிறிஸ்துவின் மாட்சியில் பங்கு பெறும் வேட்கையோடு முதல் வாசகத்திற்கு கவனமோடு செய்வோம். முதல் வாசகம். இவற்றுக்கு நாங்களும் தூய ஆவியும் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 27 முதல் 32 மற்றும் 40 41 முடிய. அந்நாட்களில் தலைமை குரு திருத்தூதர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசுவை பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்த பலியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழ செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இனி இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று திருத்தூதர்களுக்கு கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. என்ன
வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் துதர் யோவான் கடவுளின் திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டோர் தூய ஆவியாரால் வழிநடத்தப்படுகிறார்கள் என்றும் இறைமக்கள் அனைவரும் இயேசுவின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டும் என்றும் கடவுளின் விருப்பத்தையும் நமக்கு எடுத்துரைக்கின்றார். கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ்ந்து கடவுளின் மாட்சியில் பங்கு பெற வரம் வேண்டி இவ்விரண்டாம் வாசகத்திற்கு செவி மடுப்போம். இரண்டாம் வாசகம். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் பெற தகுதி பெற்றது. திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 11-14 முடிய. யோவான் நான் பார்த்து கொண்டிருக்கும் போது அரியணையையும் உயிர்களையும் மூப்பர்களையும் சுற்றி நின்ற கோடிக்கணக்கான வானதூதர்களின் குரலை கேட்டேன். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள். பின்பு விண்ணுலகு மண்ணுலகு கீழுலகு கடல் எங்கும் இருந்த படைப்புகள் அனைத்தும் அவற்றில் இருந்த ஒவ்வொன்றும் அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என்று பாட கேட்டேன். அதற்கு அந்த 4 உயிர்களும் ஆமேன் என்றன. மூப்பர்கள் விழுந்து வணங்கினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அனைத்தையும் படைத்தவர் அவரே. மானிட குலத்தின் மீது இரக்கம் கொண்டவரும் அவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. இயேசு தம் சீடருக்கு திபேரியா கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு. சீமோன் பேதுரு, திதிம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தேனியேல், ஜெபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு 2 கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறு வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால்
அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே இருந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலையில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலையில்தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டப்பட்டிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார்கள். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்னோடு பள்ளிக்கூடத்தில் என் சக மாணவராக படித்து கொண்டிருந்தார். நான் பள்ளி பருவத்தை முடித்துவிட்டு இயேசு சபையில் குருவாக மாறுவதற்காக திருச்சி வந்தேன். அவரும் அப்பொழுது இருந்த உயர் மறை மாநிலமான மதுரையில் குருவாக ஆவதற்கு மதுரைக்கு சென்றார். அதற்கு பிறகு பயிற்சியில் பல நாட்கள், பல வருடங்கள் இருந்தார். அவர் திருச்சியில் இருக்கிற புனித பவுல் குருத்துவக் கல்லூரியிலே 2ஆம் ஆண்டு இறையியல் படித்து கொண்டிருந்த பொழுது, கிறிஸ்மஸ் வருகிற போது, கிறிஸ்து பிறப்பு விழா வருகிற போது அருட்சகோதரர்கள் பக்கத்தில் இருக்கிற பங்குகளில் பணிபுரிய போவார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி அவர் பணிபுரிய சுப்பிரமணியபுரம், திருச்சியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியபுரம் பங்குக்கு சென்றார். 24ஆம் தேதி சென்றவர் 25ஆம் தேதி காலையில் 8:30 அளவுக்கு இரவு வர வேண்டும். ஆனால் வரவில்லை. அப்பொழுது இருந்த அந்த குருத்துவக் கல்லூரியுடைய அதிபர் ஃபாதர் ஜான் குழந்தை அவர்கள் பங்கு தந்தையிடம் தொடர்பு கொண்டு, பிரதர் சந்தியாக வந்தாரே, இன்னும் திரும்பி வரவில்லை, என்ன ஆனது என்று கேட்டார். பங்கு தந்தை சொன்னார், அவர் காலையிலேயே திருப்பலி 8:30 மணி திருப்பலி முடித்துவிட்டு குருத்துவ கல்லூரிக்கு வருவதாக சொல்லிவிட்டு சென்றாரே என்று சொன்னார். 2 நாட்கள், 3 நாட்கள், 1 வாரம் அவர் காணவில்லை. 3 வாரங்கள் கழித்து சுவரொட்டிகளெல்லாம் ஒட்டி காவல்துறைக்கு சொல்லி பல்வேறு இடங்களில் செய்திகளை சொல்லி அவர் காணவில்லை என்று தேடி தேடி பார்த்தார்கள். ஆனால் கிடைக்கவில்லை. வருடம் புறம் தேடி பார்த்தார்கள். இன்றும் அவர் எங்கு இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. ஏறத்தாழ 28-30 வருடங்கள் ஆகிவிட்டன. அவர் எங்கு இருக்கிறார் பிரதர் சந்தியாக என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றும் நீங்கள் தாண்டிகுடி, திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற தாண்டிகுடி இருக்கக்கூடிய சிறிய கிராமத்தில் நீங்கள் சென்று பேருந்து விட்டு இறங்கிய உடனே ஒரு வயதான மூதாட்டி ஓடி வருவார்கள். என் மகன் சந்தியாக வந்து விட்டான் என்று அலறி அடித்து ஓடி கோருவார்கள்.
ஆனால் பேருந்து சென்றவுடன் அமைதியாகி விடுவார்கள். நான் 2-3 வருடங்களுக்கு முன்பாக நான் அவர்கள் கொடைக்கானல் நான் செல்கிற போது வழியிலே அவர் வீட்டிற்கும் சென்றேன். அந்த அம்மாவை பார்த்து சொன்னேன், அம்மா உங்கள் மகன் எத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் தேடிக்கிட்டு இருக்கீங்களே, இந்த வயசான காலத்தில் கூட விட்டுட்டு உங்களுடைய 2 மகள்களை பற்றி சிந்தியுங்கள் என்று சொன்னேன். என் கைகளை பிடித்து கொண்டு சொன்னார்கள், சாமி, நான் வழிபடுகிற கடவுள் வல்லமையுள்ள கடவுள். இன்றில்லை என்று சொன்னால் என்றாவது ஒரு நாள் என் மகனை என் ஆண்டவர் கூட்டி வந்து நிறுத்துவார் என்று சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, மகிமை என்பது துன்பத்திலிருந்து தான் வர வேண்டும். மகிமை மாதாவினுடைய விழாவை கொண்டாடுகிற நாம் மகிமை பற்றி மட்டும் நீங்கள் சிந்தித்தால் உங்களுக்கு மகிமை கிடையாது. அந்த மகிமை பெறுவதற்கு எது அடித்தளமாக இருக்கிறது என்று சொன்னால் சிலுவைதான், துயரம்தான். இந்த வாழ்க்கையில் சுகம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் சுமை சுமப்பதால் தான். இந்த உலகத்தில் சோகம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பிறர் நம்மேல் சுமைகளை சுமத்துகிறார்கள் என்று அர்த்தம். சுமை சுமப்பவர்களால் இந்த உலகத்தில் சுகம் வருகிறது, சுமைகளை சுமத்துவதால் இந்த உலகத்தில் சோகம் வருகிறது. சுமக்கிறவர்கள் தான் மகிமை பெறுவார்கள். சிலுவை சுமப்பவர்களுக்குத்தான் உயிர்ப்பு. அதனால் தான் பாருங்கள், கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாடிட்டோம், முன்னாடி வச்சிருக்கிறது சிலுவை தான். ஏன்? வாழ்க்கையில் துயரங்கள் தான் அதிகம், சுமைகள் தான் அதிகம். இந்த சுமைகளை சுமந்து நாளைக்கு மாறும், நாளை விடியும், நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருப்பவர்கள் தான், எதிர்நோக்கோடு இருப்பவர்களுக்குத்தான் நாளை விடியும். சுமை சுமக்கிற போது நாளை விடியாது என்கிறவர்களுக்கு உயிர்ப்பு இல்லை, மகிமை இல்லை. மகிமை மாதா என்று சொல்லுகிற போது அந்த மகிமை மாதா பட்ட துயரம் உங்களுக்கு தெரியாது. விவிலியத்தை எடுத்து படித்து பார்த்திருப்பீர்கள். தன்னுடைய ஒரே மகனை ஒரு தாய் என்ன நினைத்திருப்பாள்? தன் மகன் ஒரு பெரிய ஆளாகணும், ஒரு அமைச்சராகணும், பெரிய ஆஃபீஸர் ஆகணும், நிறையா சம்பாதிக்கணும் ஒரு தாய் நினைப்பாள். ஆனால் தாய் இந்த உலகத்திற்காக தன்னை துவைத்து காயப்போட்ட போல அவரை துன்பப்படுத்தினார்கள். அந்த தாய் அந்த சுமை சுமக்கிற மகனோடு புறப்பட்டு அவரோடு நடந்து வருகிறாள். அவர் இறந்தபோது அவரை அந்த பூத உடலை தன் மடியில் மீது வைத்து இருக்கிறார்கள். துயரங்கள் தான் உயிர்ப்பை தரும் என்பதுதான், அதுதான் நடுநிலை. இந்த சுமைகளை சுமக்காமல் இருக்கிறவர்களுக்குத்தான் நம்பிக்கை வராது. இன்றில்லை என்றால் நாளை, நாளை இல்லை என்று சொன்னால் நாளை மறுநாள், நாளை மறுநாளும் இல்லை என்று சொன்னால் என்றாவது ஒரு நாள் நமக்கு விடிவு வரும் என்கிறவர்கள் தான் காலையில் எழுந்திருப்பார், மகிழ்ச்சியோடு எழுந்திருப்பார். இது எங்கே உருப்படும், இது எங்கே ஆகும்? யார் சமூக விரோதி தெரியுமா? நம்ம ஊரில் இருப்பாங்க சில பேர், வாயா காஃபி சாப்பிட போகலாம். ஆமாம், சாப்பிட்டு சரி வாக்கு போகலாம். ஆமாம், என்னத்த வாக்கு போய் வாயா ஒரு படம் பார்க்கலாம். என்ன படம் போடுறானுங்க இப்பெல்லாம்? வாயா சேர்ந்து சாகலாம். என்னத்தை செத்து என்ன பண்ணுறேன்ப்பான். இவன் என்ன அடுத்தருவில் வச்சு சுற்றணும். மகிழ்ச்சியாக இருக்காது. எங்கே இருக்கிற ஒரு ஃபாதரை குட் மார்னிங் ஃபாதருங்கிறேன், என்ன குட் இருக்குது இந்த மார்னிங்கில் குட் மார்னிங்கிறேங்க நான். இவங்க தான் அந்த நம்பிக்கையை இழக்க வைப்பாங்க, நம்ப மாட்டாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா என்னை நம்பவே மாட்டார். நான் மெடல் வாங்கிட்டு வருவேன் பேச்சு போட்டியில். அப்பா மெடலும்மே. எங்கள் அப்பா என்ன சொல்லுவார்? நீ உனக்கா கொடுத்தாங்க. நம்ப மாட்டேன். ஆனால் எங்கள் அம்மா தான் சொல்லு, என்ன இப்படி சொல்லாதீங்க, என் மகன் பெரிய ஆள், சின்ன பையன்தான், பெரிய ஆள், பெரிய ஆள் ஆவான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க,
எங்கள் அப்பா இவனா உருப்பிட மாட்டான், நம்ப மாட்டாங்க. எங்கள் அப்பாவை பார்த்தா எனக்கு நம்பிக்கை வராது, எங்கள் அம்மா பார்த்தா நம்பிக்கை வரும் எனக்கு. இல்லாததே சொல்லுவாங்க அவங்க. பெரிய ஆள் ஆவான் பாருங்க சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள இந்த கிளிச்சூசியக்காரன் தெரியுமா, அவன்கிட்ட போனால் நம்மளை பார்த்து இந்த கைரேகை பார்த்துட்டு சொல்லுவான் பார்க்கணும். நான் போவேன். எனக்கு ரொம்ப சோர்வாக இருந்துச்சுன்னா அது 2 ரூபா 3 ரூபா, இப்போல்லாம் 5 ரூபா 10 ரூபா. இந்த பீச்சில் ஒரு அம்மா கம்பு வச்சுட்டு உட்காந்துருப்போம், அதில் கையை பார்க்கும். என் கையை கொடுத்தோடனே, ராஜா இந்த கையை யார்கிட்டையும் காமிச்சிடாதீங்க, ஏன் 7 சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதி நீ. நம்ம நிலைமை நமக்கு தான் தெரியும். நான் ஃபாதர் எங்கள் ஜெயசேவ சாமியார் இருக்கார், நம்ம பாக்கெட் மணிக்கே தடுதட்டு போட்டிருப்போம். சொல்லும் இந்த தை போய் அடுத்த தைக்குள்ளே எல்லா சனியனும் விலகி சுக்கிர தசை வந்து நடு வீட்டில் உட்காரும். அப்படியே அம்மா மகிழ்ச்சியாக நம்பிக்கையை ஊட்டுறாங்க பாருங்களேன். நெப்போலியன் என் இடுப்புக்கு கீழே தான் அவன் உயரமே. என்றைக்குமே நெப்போலியன் கீழே இருந்து வீரர்களுக்கு அவன் உரையாற்றியது இல்லை. எப்படி உரையாற்றுறான்? எப்போவுமே குதிரை மேலே. ஏன்? மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக. ரஷ்யாவில் அந்த பணி ஆற்றை கடக்க வேண்டும். படைத்தலைவன் கேட்கிறான், இந்த ஆற்றை கடக்க முடியாது, ஏன் என்று கேட்கிறான் நெப்போலியன். ஐயா 20,000 படை வேணும், 10,000 தான் இருக்கு, நம்ம படை எடுப்போம். எப்படி? படைகள் 10,000, நான் 10,000. வெற்றி பெற்றான். தாமஸ் ஆல்வா எடிசன் 193 தடவை தோல்வியுற்றான். ஒய்ஃப் கேட்டாங்க, ஏயா இது வேலையா, விட்டுட்டு வாயா. இல்லை, அடுத்த முறை நாளை 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 விடியும். குடுகுடுப்புக்காரன் கூட உங்கள் வீட்டுக்கு வந்து நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நீ உருப்பிட மாட்டான்னு சொல்லியிருக்கானா? சொன்னதில்லை. இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. நீங்க போட்டிருக்கிற உடை வாழ்க்கை அல்ல, போட்டிருக்கிற நகை வாழ்க்கை அல்ல, நீங்கள் வைத்திருக்கிற பதவி வாழ்க்கை அல்ல. உங்களுக்குள் இருக்கு ஊற்றெடுத்து வரும் நம்பிக்கை தான். நம்பினால் நம் வாழ்க்கை முன்னேறும். எந்த துயர் வந்தாலும், எத்தனை சவால்கள் வந்தாலும், யார் வந்து நின்றாலும் எதிர்த்து நிற்பதற்கு துணிச்சல். கவிஞன் யானோர் கால கணிதம் கருப்பொடு பொருளை உருப்பட வைப்பேன், எவ்வவை தீவை எவ்வவை நன்மை எடுத்து எங்க என்னாலும் தயங்கேன். போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாறு, தூற்றுவார் தூற்றட்டும் துணிந்து நின்று வரும் வரும். ஏன் குடும்பங்களில் வந்து கஷ்டப்படுறாங்கிறீங்க? துயரம் ஏன் குடும்பத்தில் வருதுன்னு நினைக்கிறீங்க? சுமை சுமப்பதற்கு தயங்கிறது தான். அந்த சுமை சுமக்கிற போதே இதற்கு ஒரு விடிவு உண்டு என்று நினைக்காத போதுதான். கல்யாணம் பண்ண உடனே கேளுங்க, 1 வாரம் கல்யாணம் பண்ண உடனே கேளுங்க, தம்பி எப்படி இருக்கேன்? ஃபென்டாஸ்டிக் ஃபாதர், ஆசம் ஃபாதர். அப்புறம் 6 மாதம் கழிச்சு கேளுங்க, அவாரியோ ஓகே. 1 வருஷம் சென்று கேளுங்க, அவாரின்னு கேளுங்க, ஏதோ. இந்த தலை நரைச்சி போய் நிறைய பேர் இருக்காங்களா அப்படி கேட்டு, எப்படி சார் கல்யாணம்? அந்த கன்றாவி ஏன் கேட்குறீங்க? ஏன் 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 லவ் பண்ணும் போது மெசேஜே, வாட்ஸ்அப் மெசேஜ், ஐ லவ் யூ 8V 8E லாங்குவேஜே மாறிடும் பார்த்தீங்களா? 6 மாதம் கழிச்சு ஐ ஹேட் யூ. ஏன் ஏன்? நம்ம எப்பவுமே உயிர்ப்பு மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு இருந்தா, எப்பவுமே சுகம் மட்டும்தான் அப்படின்னு இருந்தா, எப்பவுமே வசதியாக இருந்து மட்டும்தான் இருந்திருந்தா, எப்பவுமே நோயற்று நலமோடு இருக்குன்னு மட்டும் நினைச்சிருந்தவங்களுக்கு தான். நோயில் இருக்கிற போது நாளை எனக்கு நலமாகும். வீட்டுக்காரர் இன்னைக்கு சண்டை போடுறாரு அப்படின்னா நாளைக்கு போட மாட்டாருன்னு அடி வாங்கிக்கணும். ஃபாதர் நீங்கள் வந்து இங்கேருந்து வந்து எங்களுக்கு மறுபடிக்கும் தொடர்ந்து அடி வாங்கணும். ஏன்னா நீங்கள் அவர்கிட்ட அடி வாங்கும் போதே நாளைக்கு நமக்கு ஒன்று அடி கொடுக்கலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது என்று மனசுக்குள்ளே நினைக்கணும். நாளை சரியாயிடும்,
நாளை சரியாயிடும். ஏன்னா நம்ம நாளை சரியாயிடுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் மகிழ்ச்சி இருக்கும். அப்போ நாளை என்று இருக்கிறவர்களுக்கு இன்று நன்றாக இருக்கும், துயரமாக இருக்கும். வாழ்க்கை என்பது துயரம் நிறைந்தது. வாழ்க்கையை பற்றிய கதைகள் வேண்டுமென்றால் சுவாரஸ்யமாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை என்பது சுமை நிறைந்தது. ஒரு செடியில் முட்கள் காலம் பூராம் இருக்கும், அப்பொழுதுதான் பூக்கள் பூத்து வரும். தீபாவளி ஒரு நாள் வரும் போகும், கிறிஸ்மஸ் ஒரு நாள் வந்து போகும், உயிர்ப்பு பெருநாள் ஒன்று போகும். ஆனால் வாழ்க்கையினுடைய அத்துணை அங்குலம் அங்குலமாக இருப்பது உண்மையிலேயே சுமைகள் தான். இந்த நற்கருணையை பற்றிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது நற்கருணை நீங்கள் வாங்குகிற போதே நீங்கள் என்ன உணர்வோடு வாங்க வேண்டும்? என்னை போன்று சுமந்து தன்னை பிட்டு தன் ரத்தத்தை கொட்டி கொடுக்கிற இறைவனை வாங்குகிறேனா? ஏன் இயேசு அப்பத்தை அவருடைய அன்பின் சின்னமாக கொண்டு வர வேண்டும்? சொல்லுங்க பாக்கா. அவருடைய சமத்திய கலாச்சாரத்தில் எத்தனையோ சிம்பிள்ஸ் இருந்தது, குறியீடுகள் இருந்தன. பாறை இருந்தது. பாடுறமே, ஆண்டவரே என் பாறை. என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க இது பாறைனா ரொம்ப வலிமையானது. இல்லை 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 இல்லை. ஜோக்கிம் ஜெரமையாஸ் என்கிற வல்லுனர், இறையியல் வல்லுனர் சொல்லுகிறார், பாலஸ்தீன மக்கள் பாலைவனத்தில் நடந்து போய் திருப்பயணிகளாக வாழ்க்கை இருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கை மூறாகவும் பயணம் செய்வார்கள் பாலைவனத்தில். அப்படி போகிற போது புழுதி புயல் வரும். புழுதி புயல் வருகிற போது ஒட்டகம் மூக்கை ஆட்டி மூக்கை சுவாசித்து இது புழுதி புயல் வருகிறது என்று சொல்லிவிடும். அப்போது அவர்கள் 1 கிலோமீட்டருக்கு ஒரு கல்லை நட்டு வைத்திருப்பார்களாம். அந்த புழுதி புயல் வருவதை ஒட்டகம் சொன்னவுடனே ஓடி போய் கட்டி அணைத்துக் கொள்வார்கள். யாரெல்லாம் இந்த கற்களை கட்டி அணைத்து கொண்டார்களோ அவர்கள் தப்பித்து விடுவார்கள். மற்றவர்கள் எல்லோரும் புழுதியில் அந்த மணலிலே மடிந்து விடுவார்கள். அவர்கள் பாடுகிற பாடல்தான் ஆண்டவரே என் பாறை. என்ன அர்த்தம்? உயிர் உயிர் உயிர். நீங்கள் அப்பத்தை வாங்குகிற போது நீங்கள் நினைக்க வேண்டியது, எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை சவால்கள் வந்தாலும் தாங்குவேன். என் ஆண்டவர் எனக்கு தாங்குவதற்கு கற்றுக் கொடுத்திருக்க, சுமை தாங்குவதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாற்றுவேன். வருத்தமாய் இருப்பவர்களே உங்களுக்கு வாழ்க்கை உண்டு. எளிய மனத்தோரே உங்களுக்கு மீட்பு உண்டு. சிறைப்பட்டோரே உங்களுக்கு விடுதலை உண்டு. இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை நாளைக்கு இல்லை என்பதால் தான் மகிமை, என்பதால் தான் மாற்றம். இந்த உலகத்தில் யார் ஜெயித்திருக்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். யார் வரலாற்றிலே தடம் பதித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். காந்தியை எடுத்துக்கொள்ளுங்கள், அம்பேத்கரை எடுத்துக்கொள்ளுங்கள், மார்ட்டின் லூத்தர் கிங்கை எடுத்துக்கொள்ளுங்கள். யார் ஒருவர் வெற்றியை அடைந்திருக்கிறார்களோ, யார் ஒருவர் இன்றைக்கும் வரலாற்றிலே குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கிறதோ, வரலாற்று நாயகர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லோரும் துயரங்களை சுமந்தவர்கள் தான். துயரத்தை சுமக்கிற போதே எனக்கு மகிமை உண்டு என்று நினைக்கிறவர்கள் தான். படிக்கிற போதே ஒரு நாளைக்கு நான் 9 நேரம் படிப்பேன், எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு கண்துஞ்சார் மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கருமமே கண்ணாயினார் என்று அதையே கவனமாக ஒரு பழக்கப்படுத்தி, சுமை சுமப்பதையே ஒரு பழக்கப்படுத்திக் கொள்வது. இட் பிகம்ஸ் அ ஹேபிட். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததோர் நடைப்பழக்கம், தகைமை ஈகை நட்பு பிறவி குணம், மற்ற எல்லாம் பழக்கம்தான். பழகிட்டா சுமை சுமப்பதற்கு. அதனால்தான் சிலுவை என்பதை நாம் மையமாக வைத்திருக்கிறோம். உயிர்ப்பு பெருவிழா கொண்டாடிய பிறகும் நாம் வணங்குவது சிலுவை. சிலுவையின் ஞானம் இதுதான். அந்த சிலுவை தருகிற ஞானம் எது? துயரம் வருகிற போது, ஒரு இழப்பு வருகிற போது, ஒருவரை நாம் இழந்து விடுகிற போது, கிறிஸ்தவர்களுக்கு இழப்பு என்பது இல்லை. இழப்பு என்பது பெறுவதற்குரிய தயாரிப்பு. இட்ஸ் அ ப்ரிப்பரேஷன் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் என்ற உணர்வு தான் மகிமை தரும்.
இந்த மகிமையை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? சிலுவையின் ஞானம்தான் நமக்கு அதை புரிந்து கொள்ள செய்யும். இந்த சிலுவையை சுமைகளை சுமக்கிற ஞானம் பெற்றுவிட்டால் நம் வாழ்வில் என்றும் மகிமை நிறைந்திருக்கும். 567 ஆண்டுகளா 547 ஆண்டுகள் இந்த ஆலயம் முதல் ஆலயமாக இந்த தமிழ்நாட்டிலேயே, மற்ற நாட்டில் தெரியாத, தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறந்த பழமை வாய்ந்த ஆலயம். இன்றும் நீங்கள் எல்லாம் மீனவர்கள், கடலுக்கு போய் திரும்பி வருவீர்களா என்று யாருக்கும் தெரியாது. வெளியில் உட்கார்ந்து மகிமை மாதாவே போனவர் திரும்பி வர வேண்டும், நம்பிக்கை தான் உங்களை வாழ வைத்திருக்க. உங்கள் காசா, உங்கள் படகா? அதனால தான் பெரிய லாரியை வாங்கி ஒரு எலுமிச்சம்பழம் தொங்க விடுறான். ஏன்? எலுமிச்சம்பழத்தில் வண்டி ஓடுது. அந்த எலுமிச்சம்பழம் பார்த்தா நம்பிக்கை. எல்லாம் பண்ணுறோம், எவ்வளவோ பண்ணுறோம், டாக்டர் எல்லாம் பண்ணிடுவார். கடைசியில் நான் சொல்லுவேன், நான் செய்கிறத செஞ்சுட்டேன், அதுக்கு மேலே இந்த நம்பிக்கையை தான், இந்த எதிர்நோக்கை தான், சிலுவையை சுமந்து கொண்டே எதிர்நோக்குடன் வாழ்ந்ததால் தான் இங்கே இந்த பழவேற்காட்டிலே மகிமை மாதா ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு இருக்கிறது. இந்த இடத்தில் இருக்கிறவர்கள் யாருமே துயரப்படுகிற போது வருத்தப்படக்கூடாது, சோர்ந்து விடக்கூடாது, நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. இந்த துயரம் நாளை விடிவுக்கான அடிப்படை என்பதை புரிந்து கொள்ளுகிற இந்த சிலுவை ஞானத்தை கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் மகிமை பெறுவீர்கள். மகிமை மாதாவை போல உங்கள் வாழ்க்கையில் மகிமை நிலைத்திருக்கும், அந்த நிலைத்து நிச்சயம் இருக்கும் என்ற நம்பிக்கை, எதிர்நோக்கு எனக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கும். அப்படிப்பட்ட நம்பிக்கையை, எதிர்நோக்கை இன்றைய திருப்பலியின் அருளாக உங்கள் அனைவருக்கும், எனக்கும், இங்கே இருக்கிற குருக்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும். அப்படி இருந்தால் நம் வாழ்வு என்றைக்குமே இருக்கும். நாளை விடியும், போட்டது முளைக்கும், நல்லது நடக்கும், நாளை நல்லதாகவே விடியும் என்கிற உணர்வை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஒருவருக்காக ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை பாடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை, மகன், தூய ஆவியார், ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய
எதிர்நோக்கை, நம்பிக்கையை நம்முடைய வாழ்வினுடைய தாரக மந்திரமாக வைத்துக்கொண்டு சிலுவையின் ஞானத்தை நாம் பெற வேண்டும் என்று நம்முடைய மன்றாட்டுக்களையும் வேண்டுதல்களையும் எடுத்து வைப்போம். அருள்மலை பொழிவுனான இறைவா, என் திருத்தந்தையின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் அவர்கள் திருப்பணியாளர்கள், குறிப்பாக இந்த திருப்பலியை நிறைவேற்றும் அருட்தந்தை மற்றும் நம் பாசமிகு அதிபர் தந்தை, துறவியர், திருநிலையினர் ஆகியோரை நிறைவாக ஆசீர்வதிக்கவும் அவர்களுக்கு முழுமையான உடல்நல நலனை தந்திடவும் வேண்டுகின்றோம். தொடர்ந்து காலத்தின் அறிகுறி ஆய்ந்தறிந்து மக்களின் தேவைகளுக்கேற்ப அருள் புரிந்து திட்டங்கள் செயல்படுத்தவும் நிதியுறை இயக்கத்தின் ஆட்சியை உலகில் கட்டியெழுப்பிடவும் அருள் பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணை கடலே எம் இறைவா, என் நாட்டை பாதுகாக்கின்ற இராணுவ வீரர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். தன்னுடைய இன்னுயிரையும் பாராமல் தன்னுடைய நாட்டிற்காக தன் உயிரை ஒவ்வொரு நாளும் எழுந்து வருகின்ற இராணுவ வீரர்களுக்கு நீரே பற்க துணையாக இருந்து அருளாகவும் ஒட்டியாகவும் இருக்கவும் படியாகவும் அவர்களுக்கு நீர்த்தாமே பாதுகாக்க இருந்து அவர்கள் குடும்பங்களை தம்முடைய கண்ணின் இமை போல பாதுகாக்க வேண்டியும் அவர்கள் எந்த ஒரு தீமையும் அணுகாத வண்ணம் பாதுகாத்து இன்னும் அவர்களை இந்நாட்டை பாதுகாக்க வேண்டக்கூடிய கருவியாக இருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தால் அவர்கள் இந்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வின் ஊற்றே என் இறைவா, கடலையே நம்பி வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டும் அதில் பயணித்து கொண்டும் பல இன்னல்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொரையும் பாதத் பணிக்கின்றோம். எங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவை தந்து எங்களுடைய தொழில் வளம் பெருகவும் கடலை சார்ந்து நிலவுகின்ற எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறவும் எங்கள் வாழ்வை சீரத்து கொண்டிருக்கும் சில தீமையின் அதுக்கு செயல்பாடுகளிலிருந்து எங்களை பாதுகாக்கவும் எங்கள் தொழில் வளம் பெருகி எங்கள் குடும்பங்கள் மகிழ்விலும் சமாதானத்திலும் மென்மேலும் உயர்ந்து உம்முடைய மக்களாக என்றும் வாழக்கூடிய அருளை தந்தருளும் வேண்டியென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களை ஆண்டு நடத்தும் பரமபிதாவே, கடந்த 547 வருடங்களாய் எங்களுக்கு அரசியாக கொடுத்து அவளின் பரிந்துரையால் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். அந்த தாய் எங்களுக்காக செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நாங்கள் அந்த தாயின் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் இந்த திருவிழா நல்ல முறையில் நடத்திடவும் எந்த ஒரு தீமையும் எந்த ஒரு இடர்பாடுகளும் எந்த ஒரு அசம்பாவிதமும் திருவிழாவில் நடக்காமல் அன்னையினுடைய கொடியானது நல்ல முறையில் முடிவடையும் அதற்கான தூய ஆவியின் தூண்டுதல் இவ்வூரை சுற்றி வலம் வரவும் இவ்வூரை சுற்றி இருக்கின்ற எல்லாவித தீமையின் கட்டுகளில் இருந்து அன்பு தீ இந்த ஊரை சுற்றி பாதுகாப்ப நீர கிருபை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாயும் தந்தையுமான இறைவா, இளம் சமூகத்தை உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இத்திருப்பலியை சிறப்பிக்கும் எங்கள் பங்கை சார்ந்த மகிமை மத இளையோர் இளம்பெண்களை கரம் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்கள் உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் நீ செய்து தர வேண்டியும் பங்கு தந்தையோடு இணைந்து செயலாற்ற வலிமையையும் மனதிடனையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக, இந்த பங்கினுடைய தேவைகளுக்காக ஒரு சில மணித்துளிகள் அமைதியிலே உருக்கமாக மகிமை மாதா நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று மன்றாடும். எங்களுக்கெல்லாம் தாயும் தகப்பனுமாக இருந்து வழிநடத்தி கொண்டு வருகிற இறைவா, 547 ஆண்டுகள் இந்த இடத்தை இங்கு வசிக்கிற ஒவ்வொரு மக்களையும் மகிமை மாதா வழியாக நீர் பாதுகாத்து வந்திருக்கிறீர். அவர்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறவும்
எடுத்த காரியத்தில் வருகிற சவால்களை சந்திக்கிற வலிமையும் ஆற்றலையும், சிலுவையின் ஞானத்தை புரிந்து கொண்டு எப்பொழுதுமே எதிர்நோக்கு கொண்டவர்களாக இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் தலைவருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆமென். உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவார். அன்பொன்று தினம் தேடி அழைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே. அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்பொன்று தினம் தேடி அழைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன். என் வாழ்வை பலியாக்குவேன். உந்தன் பலியாக என்னை தந்தேன். என்றும் எந்தன் பலி வாழ்வை ஏற்றிடுவார். விடியாத பொழுதென்று வீங்கிடும் விழியோடு ஏங்கிடும் மாந்தரிங்கே. முடியாது என்றெண்ணி முகம் சோர்ந்து போகும் பரிதாப வாழ்க்கையிலே. விடியாத பொழுதென்று வீங்கிடும் விழியோடு ஏங்கிடும் மாந்தரிங்கே. முடியாது என்றெண்ணி முகம் சோர்ந்து போகின்ற பரிதாப வாழ்க்கையிலே. தேவா நான் சுடராகுவேன், எங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவேன். தேவா நான் சுடராகுவேன், எங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவேன். போராடும் நெஞ்சில் போராட்டம் நீக்க என் வாழ்வை பலியாக்குவேன். என் வாழ்வை பலியாக்குவேன். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லா வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக.
தாயும் தந்தையுமா இருக்கின்ற எங்கள் இறைவா, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் எங்களுக்கு தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. நம்பினோர்க்கெல்லாம் நலம் தரும் நாயகனே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை வாருங்கள் என்ற தூயவனே, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் எங்களில் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் தொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடரை கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, இன்று எங்களுக்காக இந்த திவ்ய பலியை ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டுடைய அடுத்தந்தை ஜோ அருண் அவருக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். நீர்தாமை அவரோடு இருந்து அவர் செய்யக்கூடிய இந்த ஒரு காரியத்தை அற்புதமாக வழி நடத்துவீராக. நல்ல உடல் சுகத்தை ஆன்ம பலத்தை நீர்தாமை அவருக்கு தந்து தேய்ச்சிடுவீராக. இந்த பங்கு தளத்திலே பணியாற்றிய எல்லா பங்கு தந்தையர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். துறவைகளை நினைத்து பார்க்கிறோம். பங்கு வளர்ச்சி காண உழைத்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்குமே நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். ஆசிரை தந்திரலும் திருப்பலியிலே ஒப்புக்கூடிய ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்தையும் கனிவு நேர்ப்பீராக. உயிர் திரும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரியும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும். எங்கள் அனை மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மகிமை தாய், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவரும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்குளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மகிமையை பெறுவதற்கு துயரங்கள் பட வேண்டும். அப்படிப்பட்ட மகிமை மாதா வழியாக நம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த திருவிழாவினுடைய அருள் நிரம்ப பெற்று இந்த ஊரில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் வலிமையும் ஆற்றலும் அருளும் பெற வேண்டும் என்று இயேசு கற்பித்து கொடுத்தவாறே ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் என் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் அன்பும் உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் சுமைகளை சுமந்தவர். இன்றும் நம் சுமைகளை சுமப்பதற்காக அப்பத்தின் வடிவத்தில் நம்மில் வருகிறார். நம்மை சுமக்கிற ஞானத்தை கற்றுக் கொடுத்து நம் வாழ்வில் மகிமை பெற நமக்கு அருள் தருகிறார். இந்த விருந்தில் கலந்து கொள்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் நீராக நாடும் கார்மேகம் தாயும் மயிலாக நானும் நின்னாவில் ஆனந்த ராகம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் மாதாவின்
பரிந்து பேசு உதவிகள் பேசு தந்தருளும் உதவிகள் பேசு தந்தருளும் கோடான கோடி புதுமைகளை புரிந்திடும் மகிமை தாய்மறி இல்லை என்று வந்தோரே குறைகள் தீர்க்கும் தாய்மறியே உன்னைய மைந்தரை காத்தருளும் மகிமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகிமை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் இதயவாய் வேண்டிக் கொள்ளும் இதயவாய் வேண்டிக் கொள்ளும் வாழ்க வாழ்க மகிமை தாய்மறியே வாழ்க வாழ்க மகிமை தாய்மறியே ஹாப்பி ஃபீஸ்ட் நல்ல உற்சாகமான கைத்தறல் கொடுப்போங்க. ஆண்டு பெருவிழாவுடைய இந்த ஒரு முடிசூட்டு நாள் திருப்பலிக்கு எத்துணை பணிகளாக இருந்தாலும் சரி, மகிமை தாய்க்காக நான் வருவேன், இந்த பழவை மண்ணிலே நான் வருவேன் என சொல்லி நம்மோடு இருந்து நம்மை உற்சாகப்படுத்தியவர். அவரை போய் நாங்கள் கூப்பிடும்போதே ஊர் மக்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, சாப்பிடாம போகக்கூடாது என சொல்லி விருந்தோம்பல் பண்பிலே சிறந்தவராக இருந்து கொண்டு என்னுடைய வயிற்றை நிரப்பிய தந்தை, பாசத்துக்குரிய தந்தை அருத்தந்தை ஜோ அருண் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார் நன்றிகளை நாம் கரவொலி மூலம் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய ஊரின் சார்பாக ஊர் நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள், திருவிழா குழுவினர், பங்கு அருள்பணி பேரவை, அன்பிய ஒருங்கிணைப்பு சார்பாக இப்பொழுது அருத்தந்தை அவர்களுக்கு நாம் மரியாதை செய்கிறோம். எனவே திருவிழா குழுவினர், ஊர் பெரியவர்கள் வந்துருங்க. ஃபாதர் வந்துருங்க. ஃபாதர் அவருக்கு முதலிலே சால்வை ஆனது போர்த்தப்படுகிறது. நல்ல உற்சாகமான கைத்தறல் கொடுப்போம். நம்முடைய நன்றியை தெரிவித்துப்போம். இப்பொழுது அவருக்கு சந்தன மாலையானது இப்பொழுது போர்த்தப்படுகிறது. ரொம்ப சந்தோஷம் ஃபாதர் நீங்கள் வந்தது. ரொம்ப நன்றி. இந்த இடத்துக்கு ஃபாதர் ரொசாரியா முன்னாடியே தெரியும் எனக்கு. அவர் இதில் இருக்கும்போதே, சென்னையில் அவர் பணிபுரிகிற போதே எனக்கு தெரியும். அவர் சிறு இளைஞராக இருந்தாலும் வந்த பிறகு தான் இந்த இடத்தெல்லாம் சிறப்பாக செய்திருக்கிறாருங்கள. என்னுடைய சார்பாக லோயலா கல்லூரி இருக்கக்கூடிய சிறப்பு, இது சிறப்பு துண்டு, இங்கே யார் காசு கொடுத்தாலும் கிடைக்காது. அந்த துண்டை நான் அவர்களுக்கு போத்துறேன். நம்முடைய படைவேற்காட்டு எப்பொழுதுமே அவருக்கு நெஞ்சுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும். மகிமை தாய் அவர் செய்யக்கூடிய எல்லா பணிகளுமே பக்க பலமாக இருக்க வேண்டும் என சொல்லி மகிமை தாயை நாம் அவருக்கு பரிசாக வழங்குகிறோம். நம்முடைய மண்ணின் மைந்தர் அருத்தந்தை மாணிக்கம் அவர்கள் இப்பொழுது அருத்தந்தை அவர்களுக்கு மகிமை தாயை பரிசாக வழங்க அழைக்கிறேன்.
இந்த ஒரு நிகழ்வுக்கு, இந்த திருவிழாவுக்காக உழைத்த, இந்த நாளுக்காக உழைத்த ஒவ்வொருவருக்குமே பாராட்டுகள். குறிப்பாக நம்முடைய மகிமை மாதா இளைஞர்கள், இளம் பெண்கள் வழிபாட்டை அற்புதமாக வழி நடத்தியிருக்கிறார்கள். காணிக்கை பொருள் சரியாக கொடுத்துறீங்க, பழங்கள்லாம் கொடுக்காம பிள்ளைகளுக்கு படிப்பிற்காக தேவையான பொருட்களை கொடுத்துருங்க. அதனால் நல்ல ஒரு கைத்தறி நம்முடைய நெஞ்சார் நன்றி நம்முடைய இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு தருகிறோம். நாம் அனைவரும் எழுவோம். இறையாசீர். மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமா இருக்கின்ற எங்கள் இறைவா, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமானி, அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு நாங்களும் வந்து சேர கனிவுடன் கண்ணோக்கி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மகிமை தாயின் அருள் சந்நிதி, நம் மனதிற்குள் என்றும் நிம்மதி. பழவை தேசத்து பாதுகாவல், நம்மை சேர்க்கிறாய் இறைவழி, என்றும் நம்மை சேர்க்கிறாய் இறைவழி. காலங்கள் கடந்தாலும் கோலங்கள் அழிந்தாலும் உன்னன்பு மாறாதம்மா. விஞ்ஞானம் வளர்ந்தாலும் மெய்ஞானம் குறைந்தாலும் உன் புதுமை மறையாதம்மா. காலங்கள் கடந்தாலும் கோலங்கள் அழிந்தாலும் உன்னன்பு மாறாதம்மா. அம்மா உந்தன் கண்கள்
கேட்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.